கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தேவன் 2 விதமான மனிதர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வேதம் நமக்கு மிக திட்டமாக சத்தியமாக போதிக்கிறார். பாருங்க, ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள் அநேகர் வெண்மையும் சுத்தமும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக அவர்கள் தேவனை பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தரை நேசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமாக இருக்குமா? கடந்த நாட்களில் ஒரு தாயார் என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு 45 வயது அல்லது 48 வயது இருக்கும். அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க, அண்ணே, உங்கள் பிரசங்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம் என் இருதயத்தில் குத்தப்பட்டேன். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய 30வது வயசில் என் கணவனார் இறந்து போனார். 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுக்காக நான் வயக்காட்டில் கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்குனேன். இன்றைக்கி பையன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பொண்ணு +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறா, இன்னொரு பொண்ணு 7வது படிச்சுக்கிட்டு இருக்கிறா. என் வாழ்க்கையில் தனிமை. நான் அன்புக்காக ஒரு பக்கம் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் விதவையாயிட்டேன். அதனால் இனி எனக்கு அன்பு கிடைக்காது. பிள்ளைகளுக்காக வாழணும்னு வாழ்ந்தேன். பாருங்கள், 30வது வயதில் கணவனை இழந்து விதவையான அவங்க 42வது வயதில் ஒரு மனிதனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவனுடைய ஆசை வார்த்தைகளால் வசியம் பண்ணப்பட்டு அந்த மனுஷனோடு அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிற மாதிரி வேலைக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த மனிதனோடு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு ஒன்றும் தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் ஒரு பயம், நம்ம செய்கிற பாவம் என்றைக்கும் வெளியே தெரிஞ்சிருமோ, அசிங்கப்பட்டுருவோமோ, பிள்ளைகளுக்கு அசிங்கமாயிருமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் கெட்டுப்போன மனசு பார்த்திங்கன்னா அந்த பாவத்தை தேடியே அவங்கள இழுத்துச்சான். இந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அவர்கள் இருதயத்தில் கடிந்து கொள்ளப்பட்டு உணர்வடைந்து தேவ சமூகத்தில் போய் அழுது மன்னிப்பு கேட்டு அவங்க தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தன்னோடு பாவம் செஞ்ச மனுஷனை, எப்பா என் நல்லா இருப்பா, என்னை விட்டுரு, என் ஆண்டவர் என்னை கடிந்து கொள்ளுகிறார், எனக்கு புத்தி சொல்லுகிறார், நான் இனி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷனோடு இருக்கிற உறவை துண்டித்து விட்டு இப்போ உத்தமமாக வாழ்கிறேனே, எனக்காக ஜோமனிடுங்கய்யா, இந்த பேதை மறுபடியும் விழுந்துடக்கூடாதுய்யான்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை பார்க்கல, கர்த்தர் உங்களை பார்க்குறார். உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த எண்ணத்துக்காகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் விழுந்து போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய 27 வருட ஊழியத்தில் இப்படி எத்தனையோ பெண்கள் மனம் திரும்பி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்போ வேதவசனம் சொல்லுது, அநேகர் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் பிரகாசிப்பார்கள். ஆனால் வேதவசனம் அடுத்தது சொல்லுது பாருங்கள், துன்மார்க்கனில் ஒருத்தன் கூட உணர்வடைய மாட்டான், அவன் துன்மார்க்கமாக தான் இருப்பான். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு ஆலயத்தில் ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அது ஒரு முன்னிரவு ஜெபம். 7 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிகிற முன்னிரவு ஜெபம். அந்த முன்னிரவு ஜெபத்துக்கு மொத்தமே 15 பேர் வந்திருக்காங்க. அந்த ஊழியத்துக்கு போன ஊழியக்காரர் எனக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அந்த 15 விசுவாசிகளுக்கும் பைபிள்லேருந்து டெஸ்ட் குவிஸ் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுட்டு 15 பேருக்கும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னாங்களோ அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ப்ரைஸ் 150 ரூபா மதிப்பில் ஒரு ப்ரைஸ், 100 ரூபா மதிப்பில் ஒரு ப்ரைஸ், அப்புறம் ஒரு 50 ரூபா மதிப்பில் ஒரு ப்ரைஸ், அது போக வந்த எல்லாருக்கும் ஆறுதலுக்கு 50 ரூபா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. இது போக வர்றவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு டிஃபன் சாப்பாடு, வர்றவங்களுக்கு நல்ல டீ பன். அப்போது நான் கேட்டேன், ஐயா சின்ன சபை, நீங்கள் பைபிள் குயிஸ் வைக்கிறது நல்லது, ஆனால் மாதந்தோறும் இந்த பரிசு கொடுக்கறது நிப்பாட்டலாம் ஐயா,
இந்த மாதந்தோறும் இந்த பரிசு எல்லாருக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை சேர்த்து வச்சு சபையில் ஏதோ விதவைகள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வெளியூர்லேருந்து ஒரு ஊழியக்கார் வராரு அவருக்கு கூட ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம். இல்லை உங்கள் சபைக்கு ஒரு மைக்கு தேவை இருக்குது அது வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கலாம். பிரயோஜனமாக ஏதாவது செயல்படலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், இந்த ப்ரைஸு கொடுக்கறதுனால தான் ஏன் முழுர் ஜெபத்துக்கே ஆட்கள் வராங்க. இந்த ப்ரைஸு கொடுக்கலன்னா முழுர் ஜெபத்துக்கு ஒருத்தனும் வரமாட்டாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாக போயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஐயா, தேவனுடைய சபையில் தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வரணுன்னா ப்ரைஸு கொடுத்தா தான் வருவானா, இல்லைன்னா முழுர் ஜெபத்துக்கு வரமாட்டானா. அது முழுர் ஜெபம் இல்லை, முன்னுரை ஜெபம். 7 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கோ 11 மணிக்கு முடிஞ்சிருது. மாதத்தில் ஒரு நாள் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறதுக்கு விரும்பலை. ஒரு ப்ரைஸ் கொடுத்தா ப்ரைஸுக்கு வரான். இப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். இந்த ஜனங்கள் என்ன தேடி வரல, இந்த ப்ரைஸை தேடி வரான். அப்போ அந்த ஜனங்கள் யாருன்னா துன்மார்க்கன். கிஃப்ட் கொடுத்தா தான் வருவானா, கிஃப்ட் கொடுக்கலன்னா வரமாட்டானா. அப்போ அவை கர்த்தரை தேடியா வரான்? கர்த்தருக்கு பயந்து வரானா? கர்த்தரை நேசித்து வரானா? இல்லை, 150 ரூபா பொருளுக்காக வரான். வேதவசனம் சொல்லுது, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். இப்போ இந்த ஜனங்களுக்கு தெரியல நான் ஒரு துன்மார்க்கன். ஏன் தெரியுமா? பணத்துக்காக தான் ஆலயத்துக்கே வரேன், இந்த கிஃப்ட்டுக்கு தான் ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரல. எத்தனை வேதனை தெரியுமா? சில சபைகளுக்கு போவேன், அங்கே இருக்கிற குருமார்கள் சொல்லுவாங்க, அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சோடனே சபைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. அப்போ நான் கேட்பேன், ஐயா என்னையா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறீங்க? சாப்பாடு போடலைன்னா 20 பேர் தான் ஏன் வருவான்? இன்றைக்கி சாப்பாடு போட்டதுனால 120 பேர் வந்திருக்காங்களா? அப்போ 100 பேர் எக்ஸ்ட்ரா வர்றதுனால சாப்பாடு போடுறேன். இது யோசித்து பாருங்கள், தேவனுடைய சபையில் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்காக வரல, சோத்துக்காக வரான். ஊழியம் செய்கிறவங்க சரி சோறு போட்டாவது ஜனங்களை கூப்பிடுவோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வருகிற ஜனங்கள் சோறு போடலைன்னா வரமாட்டாங்களாம். எப்படிங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நீங்கள் கர்த்தரை தேடி வரலையே. பிரியமானவர்களே, நீங்கள் துன்மார்க்கராய் உணர்வில்லாதவர்களாக இருக்காதவங்க, உணர்வுள்ளவர்களாக கர்த்தரை பின்பற்றுங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளிலும் உமது சமூகத்தில் வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு உங்கள் வார்த்தையை விட்டு கொடுக்குறேன்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்கள் அன்பை விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உம்மிடத்தில் திருப்பி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.